பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவில் இணைந்ததாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்த விவகாரம் குறித்து பொள்ளாச்சி ஜெயராமன் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியது என்ன, விரிவாக பார்க்கலாம். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஜெயராமன் திமுகவில் இணைந்ததாக ஒரு சில ஊடகங்களில் செய்தி வெளியானது. இது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த தகவலை பொள்ளாச்சி ஜெயராமன் மறுத்துள்ளார். இதெல்லாம் திமுகவினுடைய திட்டமிட்ட சதி. பொதுவாகவே தேர்தல் வந்தாலே திமுக என் மீது ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை பரப்புவார்கள். அதே போலத்தான் இப்போது 2019 செய்தார்கள், 2021 செய்கிறார்கள், 2026 இதை செய்கிறார்கள். எந்த கொம்பாதி கொம்பனாலும் அதிமுகவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நாங்கள் அதிமுகவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். தொடர்ந்து பேசிய அவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்து நான் அதிமுகவில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் என்றும், அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தொண்டராக தொடர்ந்து அதிமுகவில் பணியாற்றுவதாக விளக்கம் அளித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து அவருடைய கைபிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவோடு தொடர்ந்து பயணித்தவன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், பிரபல பத்திரிகை ஒன்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தன் மகனை தொடர்பு படுத்தி செய்தி வெளியிட்டதற்காக அந்த ஊடகம் மீது மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறேன் என்றார். நான் திமுகவில் இணைந்ததாக சொல்லப்படும் தகவலை மற்ற ஊடகங்களும் செய்தியாக்கி வருகின்றன என குற்றம் சாட்டினார். அது மட்டுமின்றி அதிமுக தனது உயிரோடு உணர்வோடும் கலந்தது என்றும், உயிருள்ளவரை தான் அதிமுகவில் தொடர்ந்து நீடிப்பேன், இதுபோன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தினார். யூனியன் உடன் பத்திரிகையின் மீது நான் ஒரு மான நஷ்டீடு வழக்கு போட்டு அதன் 3 ஆண்டுகளாக வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக 1 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நான் போட்ட அந்த வழக்கிற்காக அந்த வழக்கு இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது. அதனால் இந்த செய்தியை அதை முதற்கட்டமாக போட்டார்கள். அதை தொடர்ந்து வேறொரு செய்தி ஸ்தாபனம் இதை போட்டிருக்கிறது. இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் உயிரோடு கலந்தது, என் உணர்வோடு கலந்தது. எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன். அதே சமயம் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவில் இணைவதற்கான மனு கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து பரிசீலனை செய்வார் என பேசிய அவர், இது திட்டமிட்ட சதி என்றும், தேர்தல் நேரத்தில் திமுகவினர் தன்மேல் அவதூறு பரப்புவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார், தேவையானால் ஏற்றுக்கொள்வார்.